ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான உங்களுடைய நேம் வச்சு எப்படி வீடியோ க்ரியேட் பண்ணணும் குயிக்காக நம்ம பார்த்தது இல்லாமல் ரொம்பவே மாசாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்கா இதில் யூஸ் பண்ணிக்கிற இந்த ஃபாண்ட் வந்து மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பண்ணாக்க டவு பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஐட்மோஷனில் இன்புட் பண்ணாமல் பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு? ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டிஸ்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ கீழே டிஸ்ட் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கீழே ஃபாண்ட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணி கீழே வெவ்வேறு ஃபாண்ட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே ஃபாண்ட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே 3 பட்டன்றதே வந்து பண்ணாக்க நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. சைடில் வந்து பண்ணாக்க டவுன் இருக்கும். இதில் தான் நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னோடய ஃபாண்ட் நான் எந்த ஃபைலில் வச்சுருக்கணும், ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணாக்க அப்படியே ஓடி போய்க்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த ஃபாண்ட் நேம் வந்து பண்ணாக்க இதுதான். செக் பண்ணிக்கோங்க, நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இப்போ இந்த ஃபாண்டை நீங்கள் கிளிக் பண்ணல போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க அது இன்புட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணது மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சிட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க உங்களுடைய நேம் தான் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிங்க. அப்போ சேஞ்ச் பண்ணும்போது அது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அதை பற்றி வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். ஓகே, இப்போ நம்ம டெஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க இதில் வீடியோ ஆட் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டை மட்டும் எப்படி சேஞ்ச் பண்ண நம்ம பார்த்துடலாம். ஓகே, ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு 3 ஸ்டெப்பில் முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸை கொட்டு மீட்டை கொட்டு இந்த 2 வீடியோ வந்து பண்ணாக்க நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க இந்த 30 செகண்டில் வந்து பண்ணாக்க ஒரு வீடியோ இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் நீங்கள் ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோக்கு நேராக லாங் ப்ரெஸ் பண்ணி சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்டாக இருக்குது, நம்ம வந்து பண்ண கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக இது ஆட் ஆகிடுச்சா? ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பண்ணாக்க இந்த இடத்துல சென்டரை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். கரெக்டாக 8.26 செகண்ட் கிட்ட. ஸோ அங்கே வந்துட்டு இப்போ கீழே ப்ளஸ் கூட்டு மீடியோ கிட்ட நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஒரு 5 செகண்டில் வந்து பண்ணாக்க ஒரு வீடியோ இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோ வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த டெஸ்ட் இருப்பாருங்க. ஸோ அதுக்கு மேல் வேறு மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் இருக்கான்னு நம்ம வந்து பண்ணாக்க செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டி இருக்கா, அதை வந்து பண்ணாக்க நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லைட்டில் ஸ்க்ரீன் வந்து பண்ணாக்க நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்படி வந்து பண்ணாக்க நம்ம பேக் போய்க்கலாம். ஓகே, கரெக்டாக தான் இருக்கா நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க இந்த இடத்துல சைடில் வந்து பண்ணாக்க ரெட் சைடில் இந்த பாக்ஸ் மாரி பாருங்கள், அதை வந்து இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இல்லை கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆஃப் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டாக இருக்கான்றதை வந்து பண்ணாக்க நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ மட்டும் வந்து பண்ணாக்க சைஸை நம்ம கம்மி பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிசைன் வேர்ப் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பண்ணாக்க செல்லில் டில்சிஃபிட்டே இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சானசெட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மிரர் மட்டும் இங்கே ஆன் பண்ணிவிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ இந்த சைடில் கீழே மூட்ஸ் இருக்கா, அது இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் தடவை யூஸ் பண்ணி இதை லைட்டாக வந்து பண்ணாக்க சைஸை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இது ஆட் ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் இதை இன்னும் கொஞ்சம் சென்டருக்கு வந்து பண்ணாக்க நம்ம மூவ் பண்ணிக்கலாம், சைஸும் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண கரெக்டாக ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் ஒரு வீடியோ ஆட் பண்ண பாருங்க. சரி, இது கொஞ்சம் இதாகுது. ஸோ அதோடைய சைஸ் வந்து பண்ணாக்க மோட்ஸில் போய்ட்டு லைட்டாக வேணால் வந்து பண்ணாக்க நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய விருப்பம் தான். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக அந்த ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதாகி அந்த ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நேம் வருது. ஓகே ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நேம் எப்படி சேஞ்ச் பண்ணு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே இருக்க டெஸ்ட்டை பேட்டஸில் போய்ட்டு இந்த இடத்துல உங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேல் நீங்கள் டிக்கெட் நேம் வந்து பண்ணாக்க நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கீழே வந்து பண்ண ஆடிடியூப் பாயின்னு கொடுத்துருக்கேன், எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன்.
ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பண்ணாக்க டெஸ்ட்டு டயலாக்கு நீங்கள் கொடுத்துட்டு மேல் நீங்கள் டிக்கெட் வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்குங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் இங்கே சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விஷயம் பண்ணணும். ஒன்று என்னன்னாக்க ஃபஸ்ட்லேருந்து அப்படியே மொல்ல வந்து பண்ணாக்க கரெக்டாக தான் இருக்கான்றது வந்து பண்ணாக்க ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல கேமரா ஆப்ஷன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கேமரா ஆப்ஷன் ஆனில் தான் இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு கரெக்டாக வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேல் சட்டை இந்த கீழ் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை நீங்கள் மறக்காமல் சிஸ்டம் மாற்றி நெக்ஸ்ட் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க மறக்காமல் என்ன பாட்டு உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.